பிரதமர் மோடி நாளை திருச்சி வருவதை ஒட்டி விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகத்தில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைக்கிறார் செய்தியாளர் விஜயகோபால். விவரங்கள். நந்தா, திருச்சி சர்வதேச விமான நிலையத்தில் புதிதாக ஒரு முனையம் 1200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ளது. இந்த புதிய முனையத்தை திறந்து வைப்பதற்காக நாளை காலை பாரத பிரதமர் மோடி தனி விமானம் மூலம் திருச்சி விமான நிலையம் வந்தடைகிறார். இதை தவிர திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் கடந்த 3 ஆண்டுகளாக பட்டமளிப்பு வழங்கப்படவில்லை. அதன் 38வது பட்டமளிப்பு விழாவிலும் பாரத பிரதமர் பங்கேற்கிறார். இந்த 2 விழாக்களிலும் தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் மற்றும் தமிழக ஆளுநர் திரு ரவி ஆகியோர் பங்கேற்கிறார்கள். எனவே திருச்சி மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதிகளில் பல்வேறு பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகளை சேர்ந்த 4500 போலீசார், திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் முதல் திருச்சி பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரை 4500 போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். மேலும் பாரத பிரதமரின் வருகையை ஒட்டி திருச்சி விமான நிலையம் மற்றும் பாரதிதாசன் பல்கலைக்கழக வளாகம் ஆகியன பிரதமரின் சிறப்பு பாதுகாப்பு குழு SPG எனப்படும் சிறப்பு பாதுகாப்பு குழு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேலும் அங்கு மத்திய தொழில் பாதுகாப்பு படை, துணை ராணுவ படை, அதிரடிப்படை என்று 5 அடுக்கு பாதுகாப்பு தற்போது போடப்பட்டிருக்கிறது. 4500 போலீசார் குவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் ஒரு பகுதியில் பாதுகாப்புக்கு போலீசார் அதிக வண்ணம் இருந்தாலும் கூட மற்றொரு புறத்தில் பாஜகவினர் பிரதமரை உற்சாகமாக வரவேற்கும் வகையில் டிவிஎஸ் டோல்கேட் முதல் பாரதிதாசன் பல்கலைக்கழகம் வரை அலங்கார தோரணங்கள், கட்சி கொடிகள், வரவேற்பு பதாகைகள் என்று வழிநெடுக்க அவர்கள் உற்சாகமாக பாரத பிரதமரை வரவேற்பதற்கான ஏற்பாடு செய்து வருகிறார்கள். சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் இங்கு பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 10க்கும் மேற்பட்ட இடங்களில் கலை நிகழ்ச்சிகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பாரத பிரதமரின் வருகையை ஒட்டி மற்றும் தமிழக முதல்வரின் வருகையை ஒட்டி திருச்சி மாநகரம் மற்றும் மாவட்டத்தின் ஒரு பகுதி விழாக்கோலம் பூண்டுள்ளது. நந்தா, விரிவான விவரங்களுக்கு